ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழம்பு எப்படி ரெடி பண்ணேன்னு வாங்க பார்க்கலாம். வானலில் ஒரு கப் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். வடகம் கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கிறேன். பண்ணி வச்சுருக்க வெங்காயம் வதக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எந்த காரக்குழம்பு வச்சாலும் வெங்காயம் நல்லா வதங்கினா தான் குழம்பு நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கிச்சு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிறேன். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிடும். குழம்பு நல்லா கொதிச்சிட்டு எண்ணெய் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள் உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி ஆகிடுது. இந்த குழம்பும் நல்லாயிருக்கும். இந்த குழம்புல இருக்க உருளைக்கிழங்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நீங்கள் தயிர்க்கெலாம் தொட்டுட்டு சாப்பிடக்குள்ளே அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த குழம்பு வச்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.